உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கிறீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி நான் கொள்ளை நல்லா முளை கட்டிட்டு வேக வச்சு சலவரைச்சி தான் குழம்பு வச்சுருக்குறேங்க. இது தோசையோடு சாப்பிடவும் குழம்பு நல்லா இருந்தது. பசங்க அன்னப்பறவையாட்டம் மேலால் இருக்கிற மசாலாவை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டாங்க. லஞ்சுக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பாக்ஸில் குழம்பு தனியாக, சாப்பாடு தனியாக, காய் தனியாக கொடுத்தாச்சுங்க. வேலை முடிஞ்சது, கொண்டு போகிற வேலை இல்லை. சின்ன பையனுக்கு அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டான். அதனால் குழம்ப நல்லா சாதத்தில் பிசைஞ்சிட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். தயிர் சாதம் கொஞ்சம் கொடுத்துட்டேன், கத்திரிக்காய் கொஞ்சம். ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் கொண்டு போயிருக்காரு. உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் கொடுத்தீங்க கண்டிப்பாக சொல்லிடுங்க. கொள்ளு குழம்பு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். அவங்க 2 பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். தோசையோடு சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்தது. அதான் நம்மளுக்கு கொள்ளு மட்டும்தானே வாச்சுது. அதனால் அடியில் இருக்கிற குழம்பை மட்டும் ஊற்றிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க, லஞ்ச் என்ன கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.